Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you and bless you that you have given us this opportunity to worship you. பரமபிதாவே, உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் இந்த தருணத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி சொல்கிறோம், துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we once again praise you for the peaceful atmosphere to worship you in this particular place. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட இடத்திலே உம்மை ஆராதிக்க நீர் மறுபடியும் கொடுத்த சமாதானமான சூழ்நிலைக்காக நன்றி. So many of our brothers and sisters are struggling so hard. எங்கள் சகோதர சகோதரிகள் அதிகமாக மிகவும் போராடுகிறார்கள். They are persecuted for your name's sake. உம்முடைய நாமத்து நிமித்தம் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்கள். Lord, help us always to understand this privilege you have given to us and not take it for granted. ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்தை விளங்கி கொண்டு அது ஏதோ தானாக வருகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். Even now as we meditate on the word, let the words of my mouth and the meditations of all our hearts be acceptable in your sight. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். In the mighty name of our Lord and Savior Jesus Christ I pray. Amen. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். The passage which we read about today talks about afflictions. இன்றைக்கு நாம் வாசித்த பாகம் நெருக்கத்தை குறித்து பேசுகிறது, துன்பங்களை குறித்து பேசுகிறது. And affliction is a major issue going on against Christians nowadays. இந்த நெருக்கம் என்பது, உபத்திரவம் என்பது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. And it refers to pain and suffering and distress and hardship. அது வலி, வேதனை, அதறியப்படுதல், கடுமை, இவைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. And affliction is something which a man on his own is unable to handle, and he'll have to go to God for his relief. நெருக்கம் என்று சொல்லும் பொழுது தேவன் தன்னாலே அதை சமாளிக்க முடியாதபடி அதிலிருந்து விமோசனம் பெறும்படியாக தேவனிடத்தில் செல்வது. Worldwide, there is a study which says worldwide there are 13 Christians killed every day because of their faith. அங்கே ஒரு ஆராய்ச்சி இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசத்தின் நிமித்தமாக உலகமெங்கிலும் 13 கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்களாம். And worldwide 12 churches are attacked every day. ஒவ்வொரு நாளும் உலகமெங்கிலும் 12 சபைகள் தாக்கப்படுகிறது. And it says that 1 in 7 Christians across the world is suffering because of his faith. உலகத்திலே 7 1 கிறிஸ்தவர்கள் அவர்கள் விசுவாசத்தின் மூலமாக பாடு அனுபவிக்கிறார்கள். Every year about 1,000 Christians are forced into marriages with non-Christians in Pakistan. ஒவ்வொரு ஆண்டும் பாகிஸ்தானிலே 1000க்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து அல்லாதவர்களை திருமணம் செய்யும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். They are kidnapped and then they are forced into converting into another religion and get married to a person who doesn't belong to the Christian faith. அவர்கள் கடத்தப்படுகிறார்கள், வேறு மதத்தை சேர்ந்தவர்களோடு திருமணம் செய்யும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள். இந்த கிறிஸ்தவ விசுவாசம் இல்லாதவர்களோடு திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். And Pakistan has one of the most ugly and a nasty anti-blasphemy law. இந்த தூஷணம் சொல்வதற்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்களிலே பாகிஸ்தான் மிகவும் ஒரு மோசமான அருவருப்பான ஒன்றாக இருக்கிறது. Anything you say or don't say can be twisted into a blasphemy against that nation's religion, and you could be imprisoned without any hearing, without any reason. நீங்கள் சொன்னதோ சொல்லாமல் போனதோ எதுவாக இருந்தாலும் அதை அந்த தேசத்தினுடைய மதத்திற்கு விரோதமாக சொல்லப்பட்ட தூஷணம் என்று எந்த ஒரு விசாரணையும் இல்லாதபடிக்கு தண்டிப்பார்கள். Even in India, Christians are getting persecuted more and more. இந்தியாவிலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக உபத்திரவப்படுகிறார்கள். Just about 2 weeks or 3 weeks ago, we saw this horrible video where a Christian pastor in Orissa was forced to eat cow dung and drink cow's urine.
2-3 வாரங்களுக்கு முன்பாக ஒரு அருவருப்பான ஒரு வீடியோ வெளிவந்தது. அதிலே ஒரு கிறிஸ்தவ போதகர் ஒரிஸ்ஸாவிலே மாட்டுச் சாணியையும் மாட்டினுடைய அந்த மூத்திரத்தையும் குடிக்கும்படியாக கட்டாயப்படுத்தப்பட்டார். And the pastor, his name is Nayak, Bipin Nayak, he was dragged from the house and beaten with sticks. அந்த போதகருடைய பெயர் பிபின் நாயக். அவர் வீட்டிலிருந்து இழுத்துச் செல்லப்பட்டார், கொம்பினாலே அடிக்கப்பட்டார். His forehead, they smeared it with sindoor. அவருடைய நெற்றியிலே அந்த திருநீரை பூசினார்கள். And then he was taken to a local Hindu and said, you become a Hindu now and start chanting the mantras. பிற்பாடு அவரை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் இடத்திற்கு எடுத்து சென்று, நீ இப்பொழுது இந்து ஆகிவிட்டாய், இந்து மந்திரங்களை சொல் என்று சொன்னார்கள். But this pastor refused to do that. ஆனால் இந்த போதகர் அதை செய்ய மறுத்தார். And the police came as usual, they came very late. எப்பொழுதும் போல போலீஸ் மிகவும் தாமதமாக வந்தது. And then they arrested about 9 individuals. ஒரு 9 பேரை கைது செய்தார்கள். And simultaneously they also filed a complaint against his pastor for forcibly converting people into Christianity. அதோடு சேர்த்து மக்களை கிறிஸ்தவத்திற்குள்ளாக கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்கிறார் என்று இந்த போதகர் மேலும் வழக்கு அவர்கள் தொடர்ந்தார்கள். So this kind of persecution is going on everywhere. Even in Tamil Nadu, a lot of persecution is going on. இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. நாட்டிலும் கூட அதிக உபத்திரவம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. But then persecution, affliction is not something new or strange according to the Bible. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே உபத்திரவம் நெருக்கம் என்பது ஏதோ ஒரு வினோதமான ஒன்றோ புதிய ஒன்றோ அல்ல. Exodus 1:12 says this. யாத்திராகமம் 1:12 இப்படியாக சொல்கிறது. But the more they afflicted them, the more they multiplied and grew. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். It talks about the affliction of the Israelites under Pharaoh. பார்வோனின் கீழாக இஸ்ரவேலருடைய நெருக்கத்தை குறித்து இது பேசுகிறது. And there's another kind of affliction which goes on worldwide. உலகமெங்கிலும் நடக்கிற இன்னொரு விதமான உபத்திரவம் உண்டு. Afflictions from within the family. குடும்பங்களுக்குள்ளாக வரக்கூடிய நெருக்கங்கள். The only difference between this kind of affliction from within the family and the affliction which comes out of suffering for righteousness is that the afflictions from the family, they don't get reported in the press or in the media. குடும்பத்திற்குள்ளாக இருந்து வரக்கூடிய நெருக்கங்களுக்கும் வெளியிலே சமுதாயத்திலே விசுவாசத்தின் நிமித்தமாக வரக்கூடிய நெருக்கங்களுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், குடும்பங்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய அந்த நெருக்கங்கள் ஊடகத்திலோ இல்லை என்றால் வேறு விதத்திலோ வெளியே வருவதில்லை. Silent sufferings go on for a very long time. நீண்ட காலம் அமைதியாக மக்கள் பாடுபடுகிறார்கள். Micah 7:6. மீகா 7:6. For the son dishonoreth the father, the daughter riseth up against the mother, the daughter-in-law against the mother-in-law. A man's enemies are the men of his own house. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. Absalom, he fought against his own father David publicly. அப்சலோம் தன்னுடைய சொந்த தகப்பனாகிய தாவீதுக்கு விரோதமாக பொது இடத்திலே சண்டையிட்டார். David could not fight him because how can you fight against your own flesh? தாவீது அவரோடு போராட முடியவில்லை. எப்படி உன்னுடைய சொந்த மாம்சத்துக்கு எதிராக போராடுவாய்? How many parents are afflicted by their children? எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளால் நெருக்கப்படுகிறார்கள். In the choice of spouses when they get into marriageable age. அவர்களுக்கு திருமண வயது ஆகும் பொழுது அவர்கள் துணைவரை தெரிந்து கொள்ளுகிற காலத்தில், son wants to get married to somebody outside, and the daughter also wants to get to married to somebody outside the faith. மகன் விசுவாசத்திற்கு வெளியே யாரையோ திருமணம் செய்ய விரும்புகிறான், மகளும் அப்படியே செய்ய விரும்புகிறாள். And then there is this suffering between the husband and the wife. கணவன் மனைவிக்கு இடையிலே கஷ்டங்கள் வருகிறது. The husband is a wife beater and a womanizer and an alcoholic. கணவன் மனைவியை அடிக்கிறவனாக, பெண்கள் பின்னால் போகிறவனாக, மதுபானம் அருந்துகிறவனாக இருக்கிறான். The woman suffers very silently. அந்த பெண் அதிக அமைதியாக கஷ்டப்படுகிறாள். And the husband also suffers from a different kind of affliction. வித்தியாசமான நெருக்கத்திலே கணவனும் கஷ்டப்படுகிறான். The wife is never satisfied with what God has given her.
தேவன் அவனுக்கு கொடுத்ததிலே மனைவி ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. 24/7 comparing and complaining. 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு குறை சொல்லிக் கொண்டே இருப்பது. And berating the husband for not providing her enough. போதுமான அளவு கொடுக்கவில்லை என்று கணவனை இழிவாக சொல்வது. And then you have this famous problem with mother-in-law, daughter-in-law. இன்னும் பிரபலமான பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை. Home becomes a place of tension and instead of being a place of peace. வீடு சமாதானத்தை கொண்டு வரும் இடமாக இருப்பதற்கு பதிலாக உள்ளே பயங்கர இறுக்கத்தை கொண்டு வரும் இடமாகி விடுகிறது. Children don't obey their parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை. Especially with the advent of the mobile and the internet and the social media, they think that they know everything and they will do anything they want. குறிப்பாக மொபைல், இன்டர்நெட், சமூக ஊடகங்கள் எல்லாம் வந்த பிற்பாடு அவர்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் விரும்பியதை செய்யலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். And the modern culture, it talks more about personal feelings and personal fulfillment than about sacrifice or obedience. நவீன கலாச்சாரம் தனிப்பட்ட உணர்வுகளை குறித்து, தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றுவதை குறித்தே பேசுகிறதே தவிர அது தியாகத்தை குறித்து, கீழ்ப்படிதலை குறித்து பேசுவதில்லை. But then there is one particular common thing which affliction does and affliction has. ஆனால் அந்த நெருக்கமானது செய்யக்கூடிய ஒரு பொதுவான காரியம் இருக்கிறது. It happens to all. எல்லாருக்கும் அது வருகிறது. 1 Peter 5:9. 1 பேதுரு 5:9. Whom resist steadfast in the faith, knowing that the same afflictions are accomplished in your brethren that are in the world. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. The people who are afflicted always tend to feel that they are the most unfortunate human beings in the world. உலகத்திலே உபத்திரவத்தை அனுபவிக்கிறவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? இந்த உலகத்திலே தாங்கள் தான் துரதிர்ஷ்டவசமானவர்கள் என்று. Everybody is enjoying life, including sinners, but only we are getting afflicted. பாவிகளையும் சேர்த்து எல்லாருமே வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நாம் தான் நெருக்கப்படுகிறோம். Corrupt people are getting, they're enjoying life, they're getting all the riches, adulterers, sinners, everybody is enjoying, but only I am suffering. சீர்கெட்டவர்கள் வாழ்க்கை அனுபவிக்கிறார்கள், விரும்பியதெல்லாம் பெறுகிறார்கள், விபச்சாரர்கள், பாவிகள் எல்லாரும் அனுபவிக்கிறார்கள், நான் தான் கஷ்டப்படுகிறேன். Only I am chosen for this special treatment. இந்த விசேஷித்த சிகிச்சைக்காக நான் மாத்திரம் தான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். My affliction is the worst thing that can ever happen to anyone. நான் படும் நெருக்கம்தான் யாருக்குமே நடக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கமாக இருக்கிறது. And then they also swear sometimes that what has happened to me should never happen to anyone, including my own enemies. எனக்கு நேரிட்டது வேறு யாருக்கும் நடக்காது, என்னுடைய சத்துருக்களுக்கும் நடக்காது என்று கூட சத்தியம் பண்ணுகிறார்கள், நடக்கக்கூடாது என்று சத்தியம் பண்ணுகிறார்கள். So when they say that, they also feel slightly superior over the others. அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் தாங்கள் உயர்வானவர்கள் என்று யோசிக்கிறார்கள். So who were all afflicted according to the Bible? வேதத்தின் அடிப்படையில் யாரெல்லாம் நெருக்கப்படுகிறார்கள்? We saw earlier the people of Israel suffered under Pharaoh. இஸ்ரவேல் மக்கள் பார்வோனின் கீழாக நெருக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். Exodus 3:7 says this. யாத்திராகமம் 3:7 இதை சொல்லுகிறது. And the Lord said, I have surely seen the affliction of my people who are in Egypt, and have heard their cry by reason of their taskmasters, and I know their sorrows. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் உங்களை இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். See, the Pharaoh made these Israelites work more and more, harder and more hard work than hard work. பார்வோன் இஸ்ரவேலர்களை அதிகமாக கடின உழைப்பிற்கு மேலாக கடின உழைப்பு செய்யும்படியாக செய்தான். And then he told his officers, do not give them any material for their work. அவன் தன்னுடைய அதிகாரிகளிடத்தில் சொன்னான், அவர்கள் வேலைக்கு தேவையான பொருட்களை கூட கொடுக்காதீர்கள். And it's like saying you go and build a house. இப்படி இது எப்படி இருக்கிறது என்றால், நீ போய் வீட்டை கட்டு, but I will not give you the cement or the mortar or the sand or the bricks or the water, but you have to build it. ஆனால் நான் சிமெண்டோ சாந்தோ செங்கலோ தண்ணீரோ கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ கட்ட வேண்டும். He did not give them sufficient rest. அவர்களுக்கு போதுமான இளைப்பாறுதல் கொடுக்கவில்லை. And this is the affliction which God saw. இந்த உபத்திரவத்தை தேவன் பார்த்தார். Moses was afflicted. மோசே உபத்திரவப்பட்டார்.
Joseph was afflicted. யோசேப்பு நெருக்கப்பட்டார். His own brothers sold him to Ishmaelites. அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை இஸ்மவேலரிடத்தில் விற்றார்கள். Potiphar's wife falsely accused him of rape. போத்திபாருடைய மனைவி இவர் கற்பழித்து விட்டார் என்று பொய்யாக குற்றம் He சாட்டினார். went into the prison for that. அதற்காக சிறைக்கு போனார். There he met a butler of the king. அங்கே ராஜாவினுடைய பானபாத்திரக்காரனை பார்த்தார். And then he interpreted a dream for that butler. அவனுக்கு அந்த சொப்பனத்தை அவர் விளக்கிச் சொன்னார். And that butler said, I will remember you when I come to power. அந்த பானபாத்திரக்காரன் சொன்னார், நான் அதிகாரத்திற்கு வரும்பொழுது உன்னை நினைவில் கொள்வேன். But then when he went to power, he forgot Joseph. ஆனால் அவருக்கு அதிகாரம் வந்த பொழுது யோசேப்பை மறந்து போனான். Hannah அன்னாள் suffered affliction. She suffered from the affliction of barrenness. அவள் மலடியாக இருந்ததினாலே உபத்திரவத்தை அனுபவித்தாள். Job is the most perfect example of affliction in the Bible. வேதத்திலே உபத்திரவத்திற்கு சரியான உதாரணமாக யோபு இருக்கிறார். He lost his family, he lost his children, he lost his wealth. குடும்பத்தை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், சொத்துக்களை இழந்தார். Even those friends who came to comfort him, they started berating him. அவரை தேற்றும்படியாக வந்த நண்பர்கள் கூட அவரை குறை சொல்ல, அவரை பழி சொல்ல ஆரம்பித்தார்கள். And but he did not give up his trust on God. ஆனால் தேவன் பேரில் அவருடைய நம்பிக்கை அவர் கைவிடவில்லை. Paul suffered so many times. பவுல் அநேக நேரம் கஷ்டப்பட்டார். In 2 Corinthians 11, we will not read it now. 2 Corinthians 11, 24 to 27, it talks about how many times he was beaten up and how he suffered. 2 கொரிந்தியர் 11:27 எத்தனை முறை அடிக்கப்பட்டார், எத்தனை முறை பாடுபட்டார் என்று அவர் பேசுகிறார். Jesus Christ was afflicted. இயேசு கிறிஸ்து உபத்திரவப்பட்டார். Isaiah 53:4. ஏசாயா 53:4. Surely he hath borne our griefs and carried our sorrows, yet we did esteem him stricken, smitten of God and afflicted. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். He suffered. Jesus Christ suffered rejection by his own disciples. இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த சீஷர்களே அவரை புறக்கணித்தார்கள். And he suffered betrayal by his own disciple. அவருடைய சீஷனில் ஒருவனே அவரை காட்டி கொடுக்கும்படியாக அவர் கஷ்டப்பட்டார். False accusations were made. அவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்தது. He suffered excruciating painful torture publicly on the cross. அவர் பொது இடத்திலே சிலுவையிலே சித்திரவதை செய்யப்பட்டதினாலே தாங்க முடியாத வலியை அவர் அங்கே அனுபவித்தார். But why was Jesus Christ afflicted? ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து நெருக்கப்பட்டார்? He who knew no sin became sin for us. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். He was afflicted because of my sins and your sins. அவர் என் பாவம் உங்கள் பாவத்தின் நிமித்தமாக நெருக்கப்பட்டார். So what are the reasons for our afflictions? ஆகவே நம்முடைய நெருக்கங்களுக்கான காரணம் என்ன? It may seem a little strange, but Bible offers two varying reasons why we are afflicted. இது ஒரு வினோதமாக நமக்கு தெரியலாம். ஆனால் நாம் நெருக்கப்படுகிறோம், உபத்திரவப்படுகிறோம், அதற்கு வேதம் இரண்டு காரணங்களை சொல்லுகிறது. One, as we saw earlier, it is because of our sins. ஒன்று நாம் முன்பு பார்த்தபடி நம் பாவத்தின் நிமித்தம். Jeremiah 30:15. எரேமியா 30:15. Why criest thou for thine affliction? Thy sorrow is incurable for the multitude of thine iniquity, because thy sins were increased. I have done these things unto thee. உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவத்தின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். This is what God is telling the people of Israel. இதைத்தான் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். And God is confronting them with a truth which they have been always avoiding. அவர்கள் தவிர்த்து வந்த அந்த சத்தியத்தை வைத்து தேவன் அவர்களை முகமுகமாய் சந்திக்கிறார். Nowadays people want immediate relief without any repentance, without any confession of sins. இந்த நாட்களிலே மனம் திரும்பாதபடி பாவத்தை அறிக்கையிடாதபடி மக்கள் உடனடி நிவாரணத்தை விரும்புகிறார்கள். We are all very good in our organizations to do root cause analysis. நம்முடைய ஸ்தாபனங்களிலே ஒரு பிரச்சனை என்றால் அதனுடைய காரணத்தின் ஆணி வேரை கண்டுபிடிப்பதிலே நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோம். But when it comes to our own affliction, we don't do root cause analysis. ஆனால் நம்முடைய சொந்த உபத்திரவம் என்று வரும் பொழுது நாம் அதற்குரிய ஆணி வேராகிய காரணத்தை கண்டுபிடிப்பதில்லை. The root cause is our own sin. அதனுடைய காரணத்தின் வேர் நம்முடைய பாவம்.
And it's almost like a patient refusing the treatment but is always complaining about the disease. அது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு வியாதியஸ்தர் சிகிச்சையை மறுப்பது, ஆனால் எப்பொழுதுமே அந்த வியாதியை குறித்து குறை சொல்லிக் கொண்டே இருப்பது. So the first thing we should immediately pray and ask God is where am I wrong and what have I done wrong? முதலாவதாக நாம் ஜெபித்து தேவனிடத்தில் கேட்க வேண்டியதெல்லாம், நான் எங்கே தவறினேன், நான் என்ன தவறினேன். And the second point is vastly different. இரண்டாவது முற்றிலும் வித்தியாசமானது. It is for refining us. அது நம்மை தூய்மைப்படுத்தும்படியாக. Isaiah 48:10 says this. ஏசாயா 48:10 சொல்லுகிறது, Behold, I have refined thee, but not with silver. I have chosen thee in the furnace of affliction. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். See, when silver is refined, it is heated until the impurities rise and are removed. வெள்ளி புடமிடப்படும் பொழுது அதிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான கசடுகளும் நீக்கப்படும்படியாக அது வரைக்கும் அது சூடாக்கப்படும். And then sometimes this process is repeated again and again till all the impurities come up and then they are removed. சில நேரங்களிலே எல்லா விதமான அழுக்குகளும் அதிலிருந்து வெளியே வந்து நீக்கப்படத்தக்கதாக இப்படியாக அது புடமிடப்படுவது மறுபடியுமாக செய்யப்படும். But we all know that the fire does not create impurities. ஆனால் நமக்கு தெரிந்த ஒன்று, அந்த நெருப்பு எந்த ஒரு அழுக்கையும் கொண்டு வராது. It only reveals. அது வெளிக்காட்டத்தான் செய்யும். So what are the reasons for our affliction? Two reasons we saw. One is our sins and second is God is purpose for refining us. நாம் உபத்திரவப்படுவதற்கு காரணங்கள் என்ன? ஒன்று நம்முடைய பாவங்கள், இன்னொன்று தேவன் நம்மை புடமிடுகிறார், நம்மை சுத்திகரிக்கும்படியாக புடமிடுகிறார். So what should we do when we are afflicted? ஆகவே நாம் நெருக்கப்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? First of all, seek God first. முதலாவது தேவனை தேட வேண்டும். 2 Chronicles 29. 2 நாளாகமம் 20:9. This is about Jehoshaphat. இது யெகோஷாபாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. If when evil cometh upon us as the sword, judgment or pestilence or famine, we stand before this house and in thy presence, for thy name is in this house, and cry unto thee in our affliction, then thou wilt hear and help. எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். So the first thing is we need to seek God first. நாம் முதலாவது தேவனை தேட வேண்டும். And secondly, we need to seek God early. இரண்டாவதாக நாம் சீக்கிரத்தில் தேவனை தேட வேண்டும். Hosea 5:15. ஓசியா 5:15. I will go and return to my place till they acknowledge their offense and seek my face. In their affliction they will seek me early. 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். Yeah, seeking me early means seeking God diligently. நீங்கள் ஆண்டவரை சீக்கிரம் தேடுவது என்றால் தேவனை கருத்தாய் தேடுவது. Earnestly and with urgency. அவரை கருத்தாக அவசரமாக தேடுவது. Because when affliction comes, our priorities have to change. ஏனென்றால் உபத்திரவம் வரும் பொழுது நம்முடைய முக்கியத்துவங்கள் மாற வேண்டும். Thirdly, we need to seek God's word. மூன்றாவது தேவனுடைய வார்த்தை நாம் தேட வேண்டும். Psalm 119:71 we read. சங்கீதம் 119:71 வாசித்தோம். It is good for me that I have been afflicted, that I might learn thy statutes. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். And many forget God's word when they encounter affliction and run to the world for help. அநேகர் உபத்திரவத்தை சந்திக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை மறந்துவிட்டு உதவிக்கென்று உலகத்தை நோக்கி ஓடுவார்கள். All scripture is given by inspiration of God. எல்லா வேத வசனங்களும் தேவனுடைய ஊக்குவித்தலினாலே கொடுக்கப்பட்டது. And is profitable for doctrine, for reproof, for correction and instruction in righteousness. அது நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக, நம்மை திருத்தக்கூடியதாக, நம்மை நீதியில் நடத்தக்கூடியதாக, நம்மை வழி நடத்தக்கூடிய கட்டளையாக இருக்கிறது. That is what we should seek first when we are afflicted. நாம் உபத்திரவப்படும் பொழுது அதைத்தான் நாம் முதலாவது தேட வேண்டும். Do we seek God's word every day? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தேடுகிறோமா? And Job said this one beautiful verse which I always remember.
நான் எப்பொழுதும் நினைவில் கொள்ளக்கூடிய ஒரு அழகான வார்த்தையை யோபு சொன்னார். Job 23:12. யோபு 23:12. The latter part of it. அதன் பின்பகுதி. I have esteemed the words of his mouth more than my necessary food. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். That is the particular hunger which we should have for God's word. It is even more stronger than the hunger for our food. அப்படிப்பட்ட ஒரு பசியைத்தான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆகாரத்தை காட்டிலும் அந்த பசியானது அதிகமாக இருக்க வேண்டும். And then fourth, we need to seek the counsel of men or women of God. நான்காவது, தேவனுடைய மனிதர் மனுஷிகளுடைய ஆலோசனையை நாம் தேட வேண்டும். This is something people forget more often. இது அடிக்கடி மக்கள் மறந்துவிடும் ஒரு காரியம். Man of God or woman of God is possibly the last person they'll come and talk. அவர்கள் வந்து பேசுகிற கடைசி நபராகத்தான் தேவனுடைய மனிதர் இருக்கிறார்கள். After they have exhausted all their worldly resources, their connections, and when they see that it has failed, then they come to God. உலக பிரகாரமான ஆதாரங்களையும் உலக பிரகாரமான தொடர்புகள் எல்லாவற்றையும் அவர்கள் செலவழித்த பிற்பாடு அது தோற்று போனதை கண்டு பிற்பாடு தேவனண்டை வருகிறார்கள். Isaiah 30:20 and 21 says this. ஏசாயா 30, 20, 21 இதை சொல்லுகிறது. And though the Lord give you the bread of adversity and the water of affliction, yet shall not thy teachers be removed into a corner anymore, but thine eyes shall see thy teachers. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். A teacher is someone who says this is the right way to go. போதகர் என்பவர் இதுதான் சரியான வழிக்கு போவதற்கு என்று சொல்லக்கூடியவர். In Jeremiah 3:15, God has promised us one thing. எரேமியா 3:15 தேவன் ஒரு காரியத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். And I will give you pastors according to my heart, mine heart, which shall feed you with knowledge and understanding. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். A pastor after God's heart, he cares more about the spiritual health of the flock than his own personal success or popularity. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் தங்களுடைய சொந்த பிரபலத்தை காட்டிலும் தங்களுடைய மந்தையினுடைய ஆகாரத்தை குறித்து அதிக அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள். And who will feed you with knowledge and understanding? அவர்கள் உங்களுக்கு அறிவையும் போதிப்பையும் குறித்து விளங்கிக் கொள்ளுதலையும் குறித்து போதிப்பார்கள். Knowledge means the truth about the matter. அறிவு என்றால் காரியத்தை குறித்த சத்தியம். Understanding means application of the truth in that particular matter. விளங்கிக் கொள்ளுதல் என்றால் அந்த குறிப்பிட்ட காரியத்திலே சத்தியத்தை அபியாசப்படுத்துவது. But today many people are spiritually starving, not because of any lack of sermons or TV evangelism or anything, but then the true nourishment is not there. இன்றைக்கு अनेक மக்கள் சுவிசேஷம் இல்லாததினாலோ இல்லை என்றால் டிவி சுவிசேஷம் இப்படி பல காரியங்கள் இல்லாததினாலோ அவர்கள் பசியிலே இருப்பதில்லை, உண்மையான போஷாக்கு இல்லாததினாலே கஷ்டப்படுகிறார்கள். It's like fast food, you know, it fills the stomach but it is bad for the body. அது இந்த நாட்களில் இருக்கும் அவசர உணவை போன்றது. அது நம்முடைய சரீரத்தை நிரப்பும், ஆனால் அது நம்முடைய சரீரத்திற்கு கேடு உண்டாக்கும். Entertainment has become the substitute for shepherding. பொழுதுபோக்கு மேய்ப்பனுக்கு பதிலாக செய்யக்கூடிய ஒரு காரியமாகிவிட்டது. Many of these worship services are only entertainment, lot of sound and noise and flashing colors. அநேக ஆராதனைகள் எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக போய்விட்டது. அநேக விளக்குகள், வெளிச்சங்கள், வர்ணங்கள் இப்படி போய்விட்டது. And people remain directionless even in spite of having so many celebrities, so many influencers, so many commentators, but still they remain directionless. அநேக பிரபலங்கள் இருந்த போதிலும், அநேக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் மக்கள் இருந்த போதிலும் அங்கே ஒரு வறட்சி இருப்பதை பார்க்கிறோம். You know, in a family, children do not raise up themselves on their own. ஒரு வீட்டிலே பிள்ளைகள் தாங்களாக வளர்வது இல்லை. They need guidance to know what is right or what is wrong. எது சரி எது தவறு என்று அறியும்படியாக அவர்களுக்கு வழிநடத்துதல் தேவை. If the parent does not tell them this is not right, this is right, the children they do not grow. இது சரியில்லை இது சரி என்று பெற்றோர்கள் சொல்லவில்லை என்றால் பிள்ளைகள் வளர மாட்டார்கள். And then secondly, today's children are
bombarded with a lot of information. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதிக செய்திகளினாலே நிரப்பப்படுகிறார்கள். And information can never replace shepherding. அந்த செய்திகள் ஒருபோதும் மேய்ப்பத்துவத்தைக்கு உரிய இடத்தை எடுக்க முடியாது. God gives us teachers and pastors and shepherds, but then do we go to them first in times of our own affliction? தேவன் நமக்கு ஆசிரியர்களை, போதகர்களை, மேய்ப்பர்களை தருகிறார். நம்முடைய நெருக்கத்தின் நேரத்திலே நாம் அவர்கள் அண்டை போகிறோமா? And secondly, some of the people do go to the pastors and shepherds for guidance. இரண்டாவதாக சில மக்கள் வழிநடத்தும்படியாக போதகர்களிடத்தில், மேய்ப்பர்களிடத்தில் போகிறார்கள். But then they have the habit of not revealing the whole matter, the entire truth to the pastors or the shepherds. ஆனால் அவர்கள் அந்த போதகர்களிடத்தில், மேய்ப்பர்களிடத்தில் முழு சத்தியத்தையும் வெளிக்காட்டாமல், வெளியே சொல்லாதபடி இருக்கிறார்கள். They reveal truth in installments. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சத்தியத்தை சொல்வார்கள். You know, pastors or shepherds are not God. They are men and women of God, but they are not gods. போதகர்கள், மேய்ப்பர்கள் தேவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய மனிதர்கள், ஆனால் அவர்கள் தேவர்கள் அல்ல. So unless the whole matter is revealed to them, they will not be able to give the right, correct counsel according to God. முழு காரியமும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் ஒழிய அவர்களாலே தேவனிடத்திலிருந்து சரியான வழிநடத்துதலை சொல்ல முடியாது. So the moot question is, do we go to our pastors and shepherds and teachers in times of affliction? ஆனால் கேள்வி என்னவென்றால், நம்முடைய நெருக்கத்தின் நேரத்திலே நம்முடைய ஆசிரியர்கள், போதகர்கள், மேய்ப்பரிடத்தில் நாம் போகிறோமா? But are we too proud to go and ask them? இல்லை என்றால் நாம் போய் அவர்களிடத்தில் கேட்பதற்கு பெருமை கொள்ளுகிறோமா? I know about this particular man of God in the fellowship who went to Joe uncle. சகவாசத்திலே ஒரு குறிப்பிட்ட தேவ மனிதன் இருந்தார், எனக்கு தெரியும். அவர் ஜோ அங்கிள் இடத்தில் போனார். This happened about 15-18 years ago. 15-18 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது. This man of God's wife filed a case against him for divorce. இந்த தேவ மனிதனுடைய மனைவி விவாகரத்துக்கென்று இவருக்கு எதிராக வழக்கு போட்டிருந்தார்கள். And it contained a lot of frivolous allegations. அது அவரை குறித்து அதிக குற்றச்சாட்டுகளை கொண்டதாக இருந்தது. And then one of the important things which were mentioned was that this person has left the mother church and joined LEF. அது குறிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், இந்த நபர் அவருடைய தாய் சபையை விட்டுவிட்டு LEFில் சேர்ந்து விட்டார் என்று. And this man of God took it to Joe uncle. இந்த தேவ மனிதன் அதை ஜோ அங்கிள் இடத்தில் எடுத்து சென்றார். And then Joe uncle told him, ஜோ அங்கிள் சொன்னார், you come to Stewartpuram, I will give you an answer. நீ ஸ்டூவர்ட்புரத்திற்கு வா, நான் பதில் தருகிறேன். So this man of God went there. இந்த தேவ மனிதன் அங்கே போனார். He went on a Friday, Saturday, he attended the service. There was no word from Joe uncle. அங்கே ஒரு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அந்த ஸ்டூவர்ட்புரத்திற்கு போனார். அங்கே தேவனுடைய ஜோ அங்கிள் வார்த்தை கொடுக்கவில்லை. And Sunday morning when Joe uncle came and preached, he started with this. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஜோ அங்கிள் வந்து பிரசங்கித்த பொழுது இதில் ஆரம்பித்தார். One young man came to me in Madras and he said that his wife has filed a case for divorce. ஒரு வாலிபன் சென்னையிலே என்னிடத்தில் வந்தான். அவன் சொன்னான், அவனுடைய மனைவி விவாகரத்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார் என்று. And I told him categorically that the word divorce should not be ever mentioned in a Christian home or a family. நான் சொன்னேன், இந்த விவாகரத்து என்ற வார்த்தையானது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே ஒருபோதும் சொல்லப்படக்கூடாது. And this particular man of God obeyed that. இந்த குறிப்பிட்ட தேவ மனிதன் கீழ்ப்படிந்தார். He refused to give consent to the divorce. அந்த விவாகரத்துக்கு ஒப்புதல் கொடுக்க மறுத்தார். And that wife, what she did, she filed police cases against him. மனைவி என்ன செய்தார்கள்? இவருக்கு எதிராக போலீசிலே வழக்கு கொடுத்தார்கள். But this person refused. ஆனால் இந்த நபரோ மறுத்தார். He went by the counsel of Joe uncle. ஜோ அங்கிளுடைய ஆலோசனையின்படி இவர் நடந்தார். And a little later, about 6 months, 8 months later, ஒரு 6-8 மாதத்துக்கு பிற்பாடு the wife came back on her own and withdrew all the complaints. மனைவி தானாகவே திரும்பி வந்து எல்லா வழக்குகளையும் அவர்களே விலக்கிக் கொண்டார்கள். And they joined together as a family. குடும்பமாக சேர்ந்து கொண்டார்கள். They had a daughter who was married into a very Christian family. அவர்களுக்கு ஒரு மகள், அந்த மகள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணம் செய்து வைக்கப்பட்டாள். And then the man of God is really happy that he did not
obey or abide by what the wife said that she wants a divorce. இந்த தேவ மனிதன் அவருடைய மனைவி சொன்னதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கவில்லை, விவாகரத்து கொடுக்கவில்லை என்று மிகவும் சந்தோஷப்பட்டார். He is enjoying the company of his grandson and his son-in-law and daughter and all those people, which he wouldn't have had if he had consented to the divorce. இன்றைக்கு அவருடைய பேரன், அவருடைய மருமகன், இப்படி அத்தனை பேருடைய அந்த உறவையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் விவாகரத்து கொடுத்திருந்தால் இதெல்லாம் இருந்திருக்காது. So God is always giving us pastors, shepherds according to his heart. ஆகவே தேவன் எப்பொழுதுமே நமக்கு போதகர்களை, மேய்ப்பர்களை அவருடைய இருதயத்தின்படி தருகிறார். So do we go to them in times of affliction, in times of crisis? ஆகவே நம்முடைய இக்கட்டான நேரத்தில், நெருக்கமான நேரத்தில் அவர்களண்டை போகிறோமா? And then do we do what they tell us to do in spite of all the contradictions according to the world, or in spite of all the hardship which we'll have to endure? நாம் சகிக்க வேண்டிய எல்லா விதமான கஷ்டத்தின் மத்தியிலும் கூட அவர்கள் சொல்லுகிறதை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா? That is the important question. அதுதான் முக்கியமான கேள்வி. And the fifth reason why we need to do is we are called to endure affliction. நாம் செய்ய வேண்டியதற்கு ஐந்தாவது காரணம், நாம் உபத்திரவத்தை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 Timothy 1:8. 2 தீமோத்தேயு 1:8. Be not thou therefore be ashamed of the testimony of our Lord, nor of me his prisoner, Paul says, but be thou partaker of the afflictions of the gospel according to the power of God. 2 Timothy 1:8. 2 தீமோத்தேயு 1:8. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்ற சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. Repeatedly we've been asked to endure afflictions, not run away from it. மறுபடியுமாக நாம் உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும், சகிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டு ஓட வேண்டும் என்று சொல்லவில்லை. Endure afflictions means remaining faithful to God while patiently bearing all the hardship and suffering. உபத்திரவத்தை நீங்கள் சகித்துக் கொள்வது என்றால் தேவனுடைய சமூகத்திலே பொறுமையாக காத்திருப்பது, எல்லாவற்றையும் நாம் அப்படியே பொறுமையோடு எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பது. Endurance becomes a testimony. People see us enduring affliction. நாம் உபத்திரவத்தை சகிப்பது ஒரு சாட்சியாகிறது, அதை மக்கள் பார்க்கிறார்கள். And the sixth reason is we must be mindful of those who are afflicted and undergoing suffering. ஆறாவது, நாம் உபத்திரவப்படுகிறவர்கள், பாடு அனுபவிக்கிறவர்களை குறித்து நினைவில் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். 1 John 27. 1 யோவான் 27. 1 யாக்கோபு. Pure religion and undefiled before God and the Father is this, to visit the fatherless and widows in their affliction, and to keep himself unspotted from the world. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. During that famine, God did not send Elijah to a wealthy person or a well-to-do family. He sent Elijah to a poor widow. பஞ்ச காலத்திலே தேவன் அதிக சொத்துக்கள், பணபலம் நிரம்பிய மனிதரிடத்தில் எலியாவை அனுப்பவில்லை, ஒரு ஏழை விதவை இடத்தில் தான் அனுப்பினார். Tabitha was known for making clothes for widows and helping them. தபித்தாள் விதவைகளுக்கு உடுப்புகளை செய்வது, அவர்களுக்கு உதவி செய்வதில் அறியப்பட்டவள். See, at the end of our lives, people may not remember all the sermons and the songs and the praise and grace and everything which we have received. நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே மக்கள் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான பிரசங்கங்கள், நம்முடைய மற்ற காரியங்கள், பிரபலங்கள், இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டார்கள். But then they will never ever forget the way we loved others. ஆனால் நாம் மற்றவர்களை நேசித்த அந்த காரியத்தை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். So what should we do when we are afflicted? 6 things we saw. நாம் உபத்திரவப்படும்போது என்ன செய்ய வேண்டும் என்று 6 காரியங்களை பார்த்தோம். Seek God first. முதலாவது தேவனை தேட வேண்டும். Seek God earnestly. கருத்தாய் தேவனை தேட வேண்டும். Seek God's word. தேவனுடைய வார்த்தையை தேட வேண்டும். Seek the counsel of men and women of God. தேவ மனிதர்களுடைய ஆலோசனை தேட வேண்டும். Endure afflictions. உபத்திரவத்தை சகிக்க வேண்டும். And we be mindful of those who are afflicted and undergoing suffering. உபத்திரவப்பட்டு பாடு அனுபவிக்கிறவர்களை குறித்து நாம் நினைவில் கொள்ள வேண்டும். And why should we endure our afflictions? ஏன் நம்முடைய உபத்திரவங்களை சகிக்க வேண்டும்? It is but for a moment. அது ஒரு க்ஷணம்தான்.
For our light affliction, which is but for a moment, worketh for us a far more exceeding and eternal weight of joy. நம்முடைய உபத்திரவம் ஒரு க்ஷணத்துக்குரியதாக இருக்கிறது, ஆனால் அதை தொடர்ந்து நித்திய சந்தோஷம் நமக்கு வரும்படியாக இருக்கிறது. There is this sung by Father Begman. பெக்மான் அவர்கள் பாடிய ஒரு பாடல் உண்டு. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்ற பாடல். The way he sung is he has sung it with so much power that anybody who hears that song will feel very empowered. அவர் அந்த பாடலை பாடியது அதிக வல்லமை நிறைந்தவராக பாடினார். அதை யார் கேட்டாலும் அவர்கள் அதிகமாக வல்லமையினால் நிரம்புவார்கள். And I request that we sing this song at the end of the service. இந்த ஆராதனையின் முடிவிலே அந்த பாடலை பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Because our affliction is only for a moment. ஏனென்றால் நம்முடைய உபத்திரவம் சிறிது காலம்தான். And secondly, God will never leave us. இரண்டாவதாக தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். I will never leave thee, I will never forsake thee. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. That is the promise of God. அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். And God will always deliver us. தேவன் எப்பொழுதுமே நம்மை விடுவிப்பார். Many are the afflictions of the righteous. நீதிமானுக்கு வரும் உபத்திரவம் அநேகம். But the Lord delivers him out of them all. ஆனால் அவை எல்லாவற்றிலும் தேவன் அவனை விடுவிக்கிறார். God delivered Joseph. யோசேப்பை தேவன் விடுவித்தார். God delivered David. தாவீதை தேவன் விடுவித்தார். God delivered Daniel out of the all the persecution he had. தானியேல் அவர் கொண்டிருந்த எல்லா உபத்திரவத்திலிருந்தும் விடுவித்தார். And fourthly, we need to endure afflictions for our spiritual growth. நான்காவதாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உபத்திரவத்தை சகிக்க வேண்டும். We read in the 67th verse. 67ஆம் வசனத்தில் வாசித்தோம். Before I was afflicted, I went astray, but now I have kept thy word. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். So that when we keep his word, when we understand his word, and when we keep his word, we grow spiritually. அவருடைய வார்த்தையை விளங்கிக் கொண்டு அதை கைக்கொள்ளும் போது நாம் ஆவியிலே வளர்கிறோம். Lastly, we endure afflictions, we go through afflictions for the purpose of comforting others. கடைசியாக மற்றவர்களை தேற்றும்படியாக நாம் உபத்திரவத்தினூடாக போகிறோம். 2 Corinthians 1, 3 and 4. 2 கொரிந்தியர் 1, 3, 4 வசனங்கள். Blessed be God, even the Father of our Lord Jesus Christ, the Father of mercies and the God of all comfort, who comforts us in all tribulation, that we may be able to comfort them which are in any trouble, by the comfort wherewith we ourselves are comforted of God. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாயிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். See, Joseph endured betrayal, slavery, prison. யோசேப்பு காட்டி கொடுக்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், அடிமையாக இருந்தார், எல்லாவற்றையும் சகித்தார். But then he could save millions of people during the famine. ஆனால் பஞ்ச காலத்திலே லட்சக்கணக்கான மக்களை அவர் காப்பாற்ற முடிந்தது. Paul was afflicted. பவுல் உபத்திரவப்பட்டார். And because of which we have almost half the New Testament written to us. அது நிமித்தமாக நமக்காக புதிய ஏற்பாடு கிட்டத்தட்ட பாதி எழுதப்பட்டிருக்கிறது. If he hadn't been afflicted, he wouldn't have written all that. அவர் உபத்திரவப்படவில்லை என்றால் எல்லாத்தையும் எழுதியிருக்க மாட்டார். We would have been poorer for that. நாம் அது இல்லாதபடி ஏழையாக இருந்திருப்போம். See, think of God's comfort is like a river. தேவனுடைய ஆறுதல் ஒரு நதியை போன்றது. If that water stops, it stagnates and attracts flies and attracts all kind of garbage. தண்ணீர் நின்று போனால் அது தேங்கி நின்று அது எல்லா விதமான பூச்சிகள், எல்லா விதமான பட்சிகள் எல்லாவற்றையும் கொண்டு வரும், அது கேடு உண்டாக்கும், கெட்டு போகும். But if it flows, it gives life. ஆனால் அது ஓடிக்கொண்டே இருந்தால் அது ஜீவனை கொடுக்கும். That is what we must do. அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். When we receive comfort from God, தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெறும்போது it should not stop with us. அது நம்மோடு நின்று விடக்கூடாது. We should earnestly seek those who are afflicted. உபத்திரவப்பட்டவர்களை கருத்தாய் தேட வேண்டும். And we saw that the endurance is a testimony to people. அந்த சகித்துக் கொள்வது மக்களுக்கு சாட்சி என்று பார்த்தோம். And we should share our testimony so that they are comforted. அவர்கள் ஆறுதல் அடையும்படியாக நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். And summing up,
இது எல்லாவற்றையும் சேர்த்து. And why should we endure afflictions? We saw 5 reasons. ஏன் நாம் உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும்? 5 காரணங்களை பார்த்தோம். Our affliction is for a moment. நம்முடைய உபத்திரவம் சில காலம்தான். God will never leave us or forsake us. தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். He will always deliver us. எப்பொழுதும் நம்மை விடுவிப்பார். And it is for our spiritual growth that we are afflicted. நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உபத்திரவப்படுகிறோம். And finally we will become a channel of blessing to others who are afflicted. கடைசியிலே உபத்திரவப்பட்டவர்களுக்கு நாம் ஆசீர்வாதத்தின் கால்வாய் ஆகிறோம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you and bless you for this word. பரமபிதாவே, இந்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லி துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you for the Bible, the words of God which you have given to us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேதாகமத்திற்காக, தேவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. Lord, how clearly it explains to us why we undergo affliction. ஆண்டவரே, நாங்கள் ஏன் நெருக்கத்தினூடாக போகிறோம் என்று எவ்வளவு தெளிவாக அது விவரிக்கிறது. Lord, help us to get this word deep inside our hearts. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தின் ஆழத்திற்குள் கொண்டு செல்ல உதவி செய்யும். Help us to understand that all this affliction is but for a moment. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஒரு க்ஷணம்தான் என்று விளங்கிக் கொள்ள உதவி செய்யும். And help us, Lord Jesus, to become a testimony and become a source of comfort to others who are afflicted. நாங்கள் சாட்சியாக இருந்து உபத்திரவப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. For doing all this, Lord, help us to rush up to you before any kind of whenever any kind of affliction afflicts us. இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு எந்த விதமான நெருக்கம் எங்களுக்கு வந்தாலும் முதலாவது நாங்கள் உம்மண்டை ஓடி வர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help us to spend more time in prayer and in the word of God. ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் அதிக நேரம் செலவழிக்க உதவி செய்யும். Lord, help us to seek men and women of God for their guidance. ஆண்டவரே, வழி நடத்துதலுக்கென்று தேவ மனிதர்களுடைய ஆலோசனை தேட உதவி செய்யும். We thank you for the fellowship, Heavenly Father. பரமபிதாவே, சகவாசத்திற்காக நன்றி. And we thank you that you have provided us with so many men and women of God who will comfort us in our affliction. எங்களுடைய உபத்திரவத்திலே எங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அநேக தேவனுடைய மனிதர்களுக்காக நன்றி. We ask all this in the most holy and precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. இவை எல்லாவற்றையும் மகா பரிசுத்தமும் விலையேறப்பெற்ற ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Let's receive the benediction. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God the Father, the fellowship, communion and power of the Holy Spirit rest and abide with each and every one of us, now and always, and deliver us out of all our afflictions and become a comfort to others who are afflicted. In the mighty name of our Lord and Savior Jesus Christ, I pray. Amen.